நீ ஒரு நாளைக்கு பல தடவை இதை ஞாபகப்படுத்துற. நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். பாத்தியா, சிரிச்சிட்டேன். இந்த நேரத்துல நான் ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். இனிமே உன் வாழ்க்கையில இருந்து குடி வேண்டாம். அம்மாவுக்கு பயமா இருக்குடா. எப்பவுமே நீ ஆரோக்கியமா நல்லா இருக்கணும்டா. என்ன மாம், நீ ரொம்ப சென்டிமெண்டா பேசுற. நேரமாச்சு, கிளம்பலாம் வா. இருடா, குடி மட்டும் இல்லடா, அந்த இன்னொன்னும் வேணாண்டா. ஏன் இன்னொன்னு சொல்றேன் தெரியுமா? அந்த பேரை சொல்ல கூட அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அது குடியை விட மோசமானது. நம்ம குடிய கெடுக்க வந்தது. அந்த ரெண்டுமே உனக்கு வேண்டவே வேண்டாண்டா. ஓகே ஓகே, இப்ப போலாம் மாம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரேன்டா. ஷூட்டிங்ல நீ கலக்கிட்டு வரணும். என்னோட வாழ்த்துக்கள். பிருத்வி எப்பவுமே கலக்கிறதுக்கு பிறந்தவன் மாம். வா மாம். மாமா ஓகேண்ணே, சார்ட்ட காமிச்சிட்டேன். இந்த லிஸ்ட்டை வந்து ஆர்டர் எடிட்டோ படிச்சிருக்கோம். ஓகே சார், சொல்லு. இந்த சீனுக்கு கையில் மரத்துக்கு என்ன காஸ்டியூம்? கேமராமேன் சார், கேமராமேன் சார், ஒரு நிமிஷம். வரேன் சார். சொல்லுங்க சார். கேமராமேன் சார், இது ஓகேவா? ஓகே சார். ஓகே, இதை போட்டு ஓகே பார்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் சார். ரெடி பண்ணுங்க. அவங்க வந்தாங்கன்னா இதை கொடுத்து படிக்க சொல்லுங்க. ஓகே. மேடம், குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. ஏதாச்சும் பிளான் பண்ணீங்களா? பிளான் பண்ணாம இருப்பனா மேடம்? இப்ப எடுக்க போற ஷாட் அவங்க அம்மாவோட ஆர்கியூ பண்ற மாதிரியான ஷாட். அதுல அவங்க அம்மா கையில கோபத்துல தள்ளி விடுவாங்க. அந்த கையல் கீழே விழணும். அப்படி விழுறப்ப கண்டிப்பா கையலுக்கு 2 முழங்கையிலையும் அடிபடாம இருக்கணும். அதுக்கு 2 கையிலையும் பேடு போட்டாக்கணும். சார், அப்படியே டாப் ஆங்கிள் வச்சு. ஓகே சார். ரெடி பண்ணுங்க. அண்ணே, கேமரா மேல. ஓகே. கையல் ரெடி? டேக் போலாமா? ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். ஓடி. கட் இட். சரியா வரல, ஒரு ஒன் மோர். சார், மறுபடியும் விழணுமா? ஆமா, விழணும். ஒன் மோர். ஹலோ, இது என்னோட ஷூட்டிங் ஸ்பாட். நீங்க உங்களுக்கு மேனேஜரா இருக்கலாம். என்ன கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. இங்க வந்து அந்த காஸ்டியூம் கொடுத்துருக்கலாம், இந்த காஸ்டியூம் கொடுத்துருக்கலாம். ஒன் மோர் போலாமா வேண்டாமா அப்படி எப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க சார். நான் டைரக்ட் பண்ணுமா வேணாமா? அதுக்கு கார்த்திக் ஷார்ட் இன்டர்வல்ல கேட்டுட்டு போன்னு சொல்லிருக்கா மேடம். ஷார்ட் இன்டர்வல்ல போக போறாளா? சரி, இப்போ அங்க என்ன நடக்குது? இப்ப டேக் போக போகுது மேடம். இது முடிய ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதுக்கப்புறம் தான் மேடம் அவங்க போவாங்க. ஓகே நிர்மலா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம்.
என்னம்மா நேத்ரா என்னாச்சு? ஐயோ நீங்க தள்ளுங்க மாமா. அட நேத்ரா, டிரைவர் வண்டி எடு. நேத்ரா ஓகே மேடம். நில்லுமா, சொல்லிட்டு போமா என்னாச்சு? நேத்ரா 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 சொல்லிட்டு போமா. நேத்ரா நேத்ரா சார் எஸ் கம் இன். சார் என்னப்பா? மேடம் வந்திருக்காங்க சார். ஓகே. அப்படி இப்படின்னு ஒரே தகராறாம். சுரேந்தர் டென்ஷன் ஆகி, என்ன சார் Dress விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடுறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிருக்காரு. அதுக்கு கார்த்திக், நானும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட் எந்த Dress போடணும் எந்த Dress போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்னு இருக்காரு. சுரேந்தர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாராம். ப்ரொடியூசர் காது வரைக்கும் இது போயிருக்கு. அவரு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுரேந்தர், கையில் இப்போ பெரிய நடிகை ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அத கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு பிருத்வி. இன்னைக்கும் ஏதோ தகராறாம். கயலுக்கும் கார்த்திக்கும் பர்சனலா ஏதோ தகராறு வந்து கயல் ஷூட்டிங் ஸ்பாட்ல சரியாவே நடிக்கலையா. ப்ரொடியூசர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாராம். இதெல்லாம் சுரேந்தர் நேத்ரா. இல்ல சுரேந்தர் இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாரு. எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம காருன்னு சொல்லாத, உன் காருன்னு சொல்லு. அப்போ நீ ஷூட்டிங்க்கு கார்ல போற, அதுவும் உன் கார்ல போற. சரிதான், உனக்கு கார் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, உடனே கூட சேர்த்துப்பேன்னு நினைக்கிறியா? அப்படிதானே? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது நம்ம வீடுப்பா. நீங்க என் அப்பா அம்மா, வேற யாரும் மாதிரி பிரிச்சு பேசாதீங்கப்பா. நீ அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தேன்னா எங்களை அப்படி தவிக்க விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். எத்தனை தடவை உன் போனுக்கு ட்ரை பண்ணி நொந்து போயிருக்கோம் தெரியுமா? போனை போட்டு போட்டு விரல் தெரிஞ்சதான் மிச்சம். ஐயோ அப்பா, நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என் போன் திருட்டு போயிடுச்சு. இன்னும் நீங்க எனக்கு எல்லாரும் ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. சாரி கார்த்திக், என்னால நீங்க ரொம்ப சஃபர் ஆகுறீங்க. எனக்கு மனசுல தெம்பே இல்ல கார்த்திக், எல்லாம் விட்டு போச்சு. என்ன கயல் இப்படி பேசிட்டு இருக்க? நீ தைரியமா இரு. உன்னோட மிகப்பெரிய பலமே நீ எதுக்கும் கலங்காம இருக்கிறது தான். இப்ப இதுக்கு போய் கலங்கி நிக்கிற? அம்மா அப்பா குடும்ப பிரச்சனை எல்லாம் ஒரு நாள் தானா சரியாயிடும். விட்டுத்தல கயல். சந்தோஷமான விஷயம், கேக்க வெட்டி சாப்பிட்டுட்டு ஷூட்டிங்க பேக்கப் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த சந்தோஷத்தை இன்னும் நான் வேற மாதிரி எல்லாம் கொண்டாட போறேன். டேய் விக்கி, பேக்கப் ஆனது எங்க போக போற? ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு தான் சார். டேய், எனக்கு இங்கிலீஷ்ல பேசினா பிடிக்காதுடா. தூய தமிழ்ல சொல்லு. அறைக்கு போறேன் சார். புரியுது புரியுது சார். நேரா அறைக்கு தான் போறேன். ஓகே ஓகே. கயல் மேடம் கேக் வெட்டலாமா? சரி மேடம், நானே வெட்டுறேன். சார் வழக்கமா பர்த்டேனா ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடுவாங்க. இப்ப என்ன சார் பாடுறது? டேய், பர்த்டேனா ஒரு பாட்டு தான்டா. இப்ப என் மனசுக்குள்ள 1000 பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. டேய், 2 அறையை எடுத்து ஒரு அறைய கயலுக்கும் இன்னொரு அறைய கார்த்திக்கும் போய் குடுறா. ஓகே சார். வாங்க போலாம். கயல் மேடம், கார்த்திக் சார், இந்த அறை உங்களுக்கு, இந்த அறை உங்களுக்கு. டேய் விக்கி, சொல்லுங்க சார்.
கையல் மேடத்துக்கு நாளைக்கு ஷூட்டிங் வர டைம் சொல்லிடுறா. 7:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட். 7 மணிக்கெல்லாம் இங்க இருக்கணும்னு சொல்லிடு. கேட்டிங்களா மேடம்? நாளை காலைல ஃபர்ஸ்ட் ஷாட் 7:30 மணிக்கு. டேய் டைமை கரெக்டா சொல்றா. 7:30க்கு ஃபர்ஸ்ட் ஷாட். ஓகே சார். கேட்டிங்களா மேடம்? 7:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்.